பொதுவாக ஒரு ஹில் ஸ்டேஷன்னா நம்ம மைண்டுக்கு என்னெல்லாம் வரும்? அழகான ஒரு லொக்கேஷன், சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போகிற ஒரு ஒரு நாள் ட்ரிப், சூடான ஒரு டீ, சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அழகாக தெரிகிற சோலைகளும் மரங்களும் இதெல்லாம் தான். ஆனால் ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம சைன் போர்ட்ஸில் அடிக்கடி ஒன்று பார்த்துருப்போம். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் சேர்ந்து இருக்குன்னு பார்த்துருப்போம். அது உண்மைதான். இந்த அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து சேர்ந்து இருக்குங்கிறது எதுக்கு பொருந்துமோ இல்லையோ, ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பொருந்தும். அப்படி அழகும் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லப்படுற குணா குகைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மாய கண்ணாடிஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். வருஷம் 1991. அன்னைக்கு தேதிக்கு ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஃபேமஸாக ஓடிட்டு இருந்தது. அந்த திரைப்படத்தோட பெயர் குணா. அந்த திரைப்படத்தில் நடித்தவர் நம்முடைய உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்கள். அந்த திரைப்படம் பயங்கர ஹிட் ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தில் யூஸ் பண்ண குணா குகைகள். இந்த குணா குகைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானல் மலைத்தொடர்களில் இருக்குது. ஆனால் அந்த குணா குகைகளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் டெவில்ஸ் கிச்சன். இந்த குகைகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி 1821 நம்ம போகணும். 1821 பிரிட்டிஷ் ஆஃபீஸரான பிஎஸ் வார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த குகையை முதலாக கண்டுபிடிச்சிருக்காரு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்ட அந்த காலத்தில் அவங்களோட தட்பவெப்பநிலைக்காக அங்கங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷனை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் ஒரு அழகிய பொக்கிஷன் தான் இந்த குணா குகைகள். அந்த கேவ்ஸை முதல்ல கண்டுபிடிச்சப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இது எப்படி உருவாச்சுன்னு அதை பற்றி சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணும்போது சில கட்டுக்கதைகள் அங்கே வலம் வருது. அதில் ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா, பஞ்சபாண்டவர்கள் அந்த குகைக்குள்ளே வாழ்ந்ததாகவும் அங்கே சமைச்சு சாப்பிட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. இந்த கதையை கேட்டவங்க அந்த குகையை டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாண்டவர்கள் வாழ்ந்தாங்க, அந்த குகையில் சமைச்சு சாப்பிட்டாங்க, அதனால கிச்சன்னு சொல்கிறோம், ஓகே. பட் டெவில்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. 1821 அந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் 1991 குணா படத்துக்கு அப்புறம் தான் அந்த குகை பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. இந்த குகை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லர் ராக்ஸ் ஒன்று சேர அமைக்கப்பட்ட ஒரு குகை. ஸோ இதுக்குள்ளே யாராவது இறங்கணும்னா 2 ராக்ல கையும் காலையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு 3வது ராக்ல பின்னாடி சாஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த குகைக்குள்ளே இறங்க முடியும். அப்படி இறங்குறவங்க அதிகபட்சம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போகிற ஆழம் 500 அடி. ஆனால் நிறைய பேர் அந்த ஆழம் 900லேருந்து 1000 அடி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த ஆழம் 3000 அடி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, குணா குகைகள் இருக்கிற அந்த கொடைக்கானல் மலைத்தொடரே கடல் மட்டத்திலேருந்து 2230 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு மலைத்தொடரில் கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 அடி ஆழங்கிறது ஒரு பயங்கரமான ஆழம். 500 அடிக்கு மேலே போகும்போது அங்கே என்ன ஆகும்னா, சூரிய வெளிச்சம் ஒரு துளி கூட இருக்காது. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஆழத்தில் அந்த இருட்டில் ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான் வாழும். அதில் முக்கியமான ஒரு உயிரினம் வவ்வால்கள். வவ்வால்கள் மட்டும்தான் அங்கே அதிகமாக வாழும். அதனால கூட என்னமோ தெரியல, அதை டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1991 அப்புறம் இந்த குகைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனோன்னு உலகம் ஃபுல்லாக இருக்கிற டூரிஸ்ட் இந்த குகையை தேடி வராங்க. அப்படி வரவங்கள சில பேர் சேஃப்டி லெவலை தாண்டி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணும்போது இறப்புகளும் நேரிட ஆரம்பிக்குது. லவ் பண்ணி பிரிஞ்சிருவோன்னு நினைக்கிற கப்பிள்ஸ், டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அந்த குகையை நோக்கி போய் சூசைட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த கவர்மெண்ட் 2000லேருந்து 2016 வரைக்கும் அந்த குகைகளை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் 2016க்கு மேலே டூரிஸ்டோட டிமாண்ட்னால சில சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அந்த குகைகளை பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் இப்படி அனுமதிக்கப்பட்ட அந்த குகையில் சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கான காரணம், இது வரைக்கும் அந்த குகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 16 பேர் இறந்து போய் அவங்களோட உடல்கள் கிடைக்காத நிலை இருந்திருக்கு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு மிஸ்ஸிங் பர்சன்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணப்பட்டு தேடப்பட்டவங்க. ஆனால் யாரும் தேடப்படாத மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்டில் இல்லாமல் அந்த குகையில் எத்தனை பேர் போய் இறந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சரி, அப்படி என்னதான் இருக்குது அந்த குகையில் இத்தனை பேர் போய் மாட்டிக்கிற அளவுக்கு அப்படின்னா அதில் ஆபத்து இருக்குன்னு கேட்குறீங்களா? இதை பற்றி லோக்கல் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குகை ரொம்ப ஆழமானதுனும் அந்த குகையில் இறங்கி உள்ளே போகும்போது ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் தாவி குச்சி போகிற மாதிரி சில இக்கட்டான இடங்கள் இருக்கணும்.
மெயினாக 3 இடங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி போய் கீழே போனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு பேரை அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் பட்டாலா அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாலா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா நரகம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அங்கே ஒரு அரக்கன் இல்லை ஒரு சாத்தான் வாழ்கிறதாகவும் அதுதான் நரகம்னு சில மக்கள் அதை நம்புகிறாங்க. அதனால கூட அதை டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறாங்க. 2012 6 பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இந்த குணா கோயில்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உள்ளே போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு 6 பேரும் நல்லபடியாக திரும்பி வெளியே வராங்க. ஆனால் அதில் ஒருத்தர் தன்னுடைய ஃபோனை மிஸ் பண்ணிட்டு தான் நினச்சி திரும்பி உள்ளே போய் செக் பண்ண போகிறாரு. கூட யாரும் வர வேணாம், என் ஃபோன் இங்கே தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரை நாள் ஆகுது, திரும்ப வரவே இல்லை. பத்திரி போன ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே கூப்பிடுறாங்க, எல்லாருமே தேடுறாங்க. ஒரு நாள் தேடுதல் பணி நடக்குது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் கிடைக்கவே இல்லை. அந்த நபர் இறந்ததாக அறிவிக்கப்படுறாரு. இந்த மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகி போனவங்க நிறைய பேரை கொஞ்ச நாள் தேடிட்டு அவங்க இறந்ததா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அறிவிச்சிடுறாங்க. இப்படி பல பேர் அந்த கோயிலுக்குள்ளே போய் மாட்டியிருக்காங்க. என்னதான் கவர்மெண்ட் இன்றைக்கி ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதை ஃபாலோ பண்ண சொன்னாலும் இன்னும் சில பேர் அதை தாண்டி உள்ளே போக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரி, சயின்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்த காலத்தில் இன்னுமா அந்த கோயிலுக்குள்ள அரக்கா இருக்கான், சாத்தான் இருக்கான், அது டெவில்ஸ் கிச்சன் நம்பணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு தான். நம்ம என்னதான் அறிவியலில் பயங்கரமாக வளர்ந்துருந்தாலும் ஒரு செகண்ட் நம்ம அந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகி உள்ளே போயிட்டோன்னா திரும்ப நம்மளால் உயிரோடு வர முடியாதோ, வெளியுலக வெளிச்சத்தை நம்மளால் பார்க்கவே முடியாதோன்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு பய உணர்வு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாளம் ஃபிலிம் கூட வந்திருக்கு. அந்த படத்தில் 2006 ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஒரு 11 மெம்பர்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் தவறி விழ அவரை காப்பாற்ற மற்றவங்க ரொம்ப முயற்சி பண்ணி போலீஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போட ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுத்திருக்காங்க. லக்கிலி அன்னைக்கு அதிர்ஷ்டம் அந்த 11 பேர் பக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் அதில் தொலைஞ்சு போன காணாமல் போன நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிய ஒரே ஒரு விஷயம் தாங்க, இயற்கை நம்மகிட்ட ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அது மட்டும் தான் சொல்லுது. இயற்கை ரொம்ப விசித்திரமான ஒன்று, அழகான ஒன்று. ஆனால் அந்த அழகில் நிறைய ஆபத்து இருக்கும். அதை எட்ட நின்று ஒரு செய்தியாக படிக்கிறப்போ ஃபோன்லேயோ மொபைல்லையோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதை கிட்ட போய் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு அந்த லெவலை தாண்டி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்கேயோ எதையோ செய்தியாக படித்த நம்ம அதே செய்தியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத அந்த காலம் தான் முடிவு பண்ணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம். அதை பற்றி இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மாயா கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை, திஸ் இஸ் பிசி ஃப்ரம் மாயா கண்ணாடி, த வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ்.